Hi Pooja. Hi Chillams, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். கிட்டத்தட்ட 1 வீக் கழிச்சு நான் வந்து டுடே ஸ்பெஷல் வீடியோல வரேன். ரொம்ப நாளாச்சு உங்க கிட்ட எல்லாம் பேசி. சோ எல்லாருக்கும் எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸ்ல. நானும் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். வாங்க இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே. வாங்க. மதியத்துக்கு சுட சுட சோறு. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிறுகீரை கடைசல். பூஜா குட்டி வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு கீரை சாப்பிட்டு அப்படின்னாங்களா, வடகம் தாளித்து கொட்டிட்டேன். இந்த வடகமும் நம்ம சந்தையில் கிடைக்கும், தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணுங்கள். சிறுகீரை துவரம்பருப்பு போட்டு சூப்பராக ஒரு கடைசல் பண்ணியாச்சு. அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு மாமி பார்க்கவே, சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு பொரியல். நல்ல வெங்காயம் தக்காளிலாம் போட்டு அப்படியே கட் பண்ணி பொரியல் பண்ணியாச்சு. செம்ம. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியல். இது ஒரு சேனல் பார்த்து தான் நான் பண்ணேன். வெண்டைக்காய் புளிமண்டி பண்ணலான்னு யோசிச்சேன். அப்புறம் பார்த்தா கீரைக்கு அது செட் ஆகுது இல்லையா, அதனால் சூப்பரான ஒரு பொரியல். உண்மையாகவே டேஸ்ட்டாக இருக்குது. வேர்க்கடலாம் போட்டு பண்ணியிருந்தாங்க, நானும் அதே மாதிரி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நம்ம கிரகப்பிரவேசத்தில் சோறு மீந்துச்சுல்ல மதியம், அந்த சோறை அதை மீந்து போனதை பழையதில் மிக்சியில் போட்டு அரைச்சி சூப்பராக ஒரு வத்தல் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை வறுவல். ஓகே, இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு ஒரு புடி தான் நிஜமாலே ஃபேவரட் லஞ்ச் காம்போ. சூப்பர். அம்மா வேற லெவலில் சமைச்சிட்டாங்க, விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்னைக்கு ஒரு புடி. உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் எல்லாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் இன்னைக்கு அம்மாவுக்கு எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ணல, வேறு ஒரு வேலையாக இருந்தேன், அதனால் ஹெல்ப் பண்ண முடியல. ஸோ அம்மாவே ஃபுல்லாகவே குக் பண்ணி முடிச்சிட்டாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, நாளைக்கு பப்புக்கு பர்த்டே. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் கேட்டிருந்தேன், மம்மி நாளைக்கு என்ன உனக்கு சமையல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெஜ்ஜு சமையல்லாம் கேட்டுட்ருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து என்ன செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதனால நான்வெஜ் எதாவது கேட்பாங்க, சூப்பராக தடபுடலாம் செய்யலான்னு பார்த்தா அவங்க வெஜ்ஜு கேட்குறாங்க, என்னன்னு சொல்லிட்டு நாளைக்கு சமைப்போம். அதுக்கப்புறம் நம்மாழ்வா இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்ம ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம், அதுக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, நாங்கள் வந்து டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். உங்களோட அட்வான்ஸ் விஷஸை வந்து மம்மிக்கு சொல்லணும். நான் சொல்லவே தேவையில்லை, நீங்களே விஷஸ் சொல்லிடுவீங்க. நிறைய பேர் ஞாபகம்லாம் வச்சு இதுக்கு முன்னாடி கமெண்ட்டில் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க. தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக டே போகணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் மம்மி விஷஸ் சொல்லிடுறீங்களா? இங்கிட்ட அங்கிட்டும் சுற்றிட்டு இருக்காங்க சமையலை முடிச்சுட்டு. சீக்கிரமா வந்து இந்த வீடியோ போடு, கிஃப்ட் ஓப்பன் வீடியோ. நிறைய பேர் கேட்குறாங்க பாரு கமெண்ட்ல. கைஸ் வரணும் கைஸ். ஒரு இன்னும் நிறைய கிஃப்ட் ஓப்பனிங் முன்னாடி கிரகப்பிரவேசம் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் வீடியோஸ் எடுக்கலாம். ஆனால் எங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்துருச்சுன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுறோம், அப்படி இல்லைன்னா டேரெக்டாக கிஃப்ட் ஓப்பனிங் வீடியோக்கே போயிடலாம். ஏன்னா கிளிப்ஸ்லாம் அவங்க தான் எடுத்தாங்க, நாங்கள் அன்னைக்கு பெருசாக வீடியோஸ் எதுவுமே எடுக்கல. ஏன்னா அவ்வளோ என்கிட்ட ஃபோனே இல்லை, எப்படி எடுத்துருக்காங்கன்னு தெரியல நமக்கும். ஆமாம், அன்னைக்கு ஃபுல்லாக என்கிட்ட வீடியோஸே கிடையாது, ஃபோனே கிடையாது, நான் வீடியோஸும் எடுக்கல. ஆனால் நீங்கள் லைவ்ல பார்த்து தான் நடந்தது அன்னைக்கு. அதுவும் ஒரு நல்ல விஷயம் இருக்கு. ஃபோட்டோஸ் எடுத்தாங்க, அவ்வளவுதான். ஸோ இது ரெண்டும் தான் நடந்தது. கேமராமேன் எடுத்த வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு அவங்களே எடிட் பண்ணி தந்தா ஓகே, அப்படி எடிட் பண்ணி தரலன்னா நான் வந்து வாய்ஸ் ஓவர் எடிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க வந்து ஒரு நான் கவர் பிஜிஎம் போட்டுருவாங்க. வாய்ஸ் ஓவர் நம்ம கொடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அவங்க கொடுக்க லேட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிஃப்ட் ஓப்பனிங் வீடியோஸ் நாளைக்கு வந்துடும், நீங்கள் வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி கோல்டு பர்ச்சேஸ் vlog இருக்கு. சரி, நம்ம அதை முடிச்சுட்டு வந்து கிஃப்ட் ஓப்பனிங் போகலான்னா நிறைய பேர் கிஃப்ட் ஓப்பனிங் வீடியோஸ் தான் கேட்டுட்டே இருக்கீங்க. எதை கேட்குறாங்களோ அதை ஃபர்ஸ்ட் போடு. ஓகே, விஷயம் சொல்லி. அப்புறம் இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லங்களா, வாழ்க வளத்துடன், எப்போதும் மகிழ்ச்சியா நிம்மதியா சந்தோஷமா இருங்க பட்டுக்குட்டீஸ். பூஜா வேர்க்குது உனக்கு, உன்னோட மேக்கப்லாம் கலையுது அப்படியே. அப்படியா? அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேமா. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே செல்லம். தினமும் அம்மா வந்து எல்லாருக்கும் விஷஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. நாளைக்கு நீங்க எல்லாருக்கும் அம்மாவுக்கு விஷஸ் சொல்லுங்க, அட்வான்ஸாகவும் இன்னைக்கும் சொல்லுங்க. ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, லவ் யூ ஆல். இந்த ட்ரெஸ் லிங்க் வேணும்னா உங்களுக்கு நான் அந்த டேக் ப்ராடக்ட்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. டாடா, பை பாய்.